மாற்ற இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார் மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மூவிங் சொல்லி தருவாங்க. இப்போ கார் கற்றுக்குறவங்க வந்து ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணும்போது டக்கு டக்குன்னு வண்டி மூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணணும், இல்லை ஸ்டெப்பாக மூவ் பண்ணணும். ஒரு டிராஃபிக்கில் இப்போ வண்டி மூவ் ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெப்பாக மூவ் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிளச்சு வந்து எவ்வளோ பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் மூவ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி பொறுமையாக இன்ச்சாக மூவ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் கற்றுக்குறாங்க, இன்ச்சாக மூவ் பண்ண மாட்டுறாங்க. இப்போ இந்த வண்டி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ண, பேக்கில் ரிவர்ஸ்லேயும் நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ பொறுமையாக வீல் வந்து மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பொறுமையாக மூவ்மெண்ட் ஆகுறது ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும். இப்படி கற்றுக்கிட்டால் தான் நம்ம வந்து ஒரு டிராஃபிக்கில் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு இது வந்து கிளச் கண்ட்ரோலே நம்ம மூவ் பண்ண கற்றுக்கணும். அடுத்து பிரேக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு மூவ் பண்ண கற்றுக்கணும். அதாவது எவ்வளோ பொறுமையாக நம்ம மூவ் பண்ண கற்றுக்குறோமோ அவ்வளோ நல்லது. இப்போ நான் கிளச்சு ரிலீஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பொறுமையாக ரிலீஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நான் வந்து வியூ வந்து எதற்க வியூ காமிக்கிறேன், அப்புறம் கீழே வந்து தரையிலையும் காமிக்கிறேன் எப்படி மூவ் ஆகுதுன்னு. கிளச்சு வந்து எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்க, அதே மாதிரி கிளச்சு ரிலீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிற பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவிங்காக எவ்வளோ மூவ் கிடைக்குதுன்னு செக் பண்ணுறது. அப்புறம் வந்து ஒரு ஸ்டெப்பாக நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நான் பிரேக் அப்ளை பண்ணல. பட் ஆனால் நீங்கள் வந்து கற்றுக்குறவங்க பார்த்திங்கன்னா பிரேக்கில் ஒரு கால் வச்சுங்க லைட்டாக தேவைன்றப்ப. ஏன்னா அந்த கிளச்சை மீறி ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம கிளச்சை என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலும் அந்த ஸ்லோப்பிங்கில் வண்டி மூவ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் அப்போ பிரேக் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோட்டில் நான் மூவ்மெண்ட் பொறுமையாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டையில் பார்த்திங்கன்னா தெரியும், இன்ச்சாக நவுறது பாருங்கள். அந்த ஏரோ மார்க்கை தாண்டி இன்ச்சாக நவுறது உங்களுக்கு தெரியும். இவ்வளோ ஸ்டெப்பாக நவுத்துறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த எவ்வளோ பொறுமையாக நவுறது, அதாவது மூவிங் வந்து நம்ம கொடுக்கும்போது இன்ச்சாக இது மாதிரி வந்து எங்கெங்கன்னா ஒரு டிராஃபிக்கான இடத்துல, இல்லை வந்து சின்னதான இடத்துல மூவிங் கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார் வீலை பார்த்திங்க எவ்வளோ மூவ்மெண்ட் கிடைக்கிது, எவ்வளோ தூரம் மூவிங் கொடுக்குது. ஏன்னா நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க, ஓட்டினாங்க, ஆஃப் அன் ஹவர் வண்டி மூவ் பண்ணிடுறாங்க. ஆனால் மூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக ரன் பண்ணி போகிறாங்க. எவ்வளோ அந்த டயர் வந்து இன்ச்சாக நவுறுது பாருங்கள், ஸ்டெப்பாக. இது வந்து பிரேக் அப்ளை பண்ணி மூவ் பண்ணலாம், இல்லை கிளச் மூவ்மெண்ட்லேயும் நம்ம பண்ணலாம். இந்த கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பாருங்கள், காலால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அந்த மூவிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கற்றுக்கணும். ஏன்னா கால் லைட்டாக மூவ் பண்ணுறதை பொறுத்து வண்டியும் மூவ் ஆகும், வண்டியை கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த மார்க் பண்ணுற இடம் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே வரும். அதாவது அந்த ஸ்லோவில் மூவ் ஆகிறது வண்டி. அப்புறம் ரைட் சைடு பார்த்திங்கன்னா இந்த கட்டையை பாருங்கள், அந்த ஏரோ மார்க் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். இந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு ஓட்ட கற்றுக்கணும். அதுக்கு தான் வந்து நம்ம டிராஃபிக்லாம் ஓட்டுறது ஈஸியாக இருக்கும். அப்படின்னா
அதாவது இந்த ஸ்லோ மூமெண்ட்டு பாருங்கள், வண்டி மூவ் ஆகுது, தரைக்கும் அந்த வண்டிக்கும் பார்த்திங்கன்னா மூவ் ஆகுறது நமக்கு தெரியும். ஸ்லோ மூமெண்ட், இந்த ஸ்லோ மூமெண்ட் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டால் நமக்கு மூவிங் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபஸ்ட்டு மூமெண்ட் மட்டும் இல்லாமல் நமக்கு மூவிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி பொறுமையாக நம்ம ஓட்ட கற்றுக்கணுன்றது இந்த மூவிங் கற்றுக்கிட்டால் போதும். அதே மாதிரி இந்த வண்டி வந்து உள்ளே நுழைது பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடில் ஒரு மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவ் பண்ணுறோம் நம்ம. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் கிளச் மூமெண்ட்டில் மட்டும்தான்.